ரிஷபராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னா, ரிஷபராசிலிருந்து 4ஆம் அதிபதியா வேலையில எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னாலும் சரி, இல்லை வேலையில நான் நிறையா பிரச்சனையை பார்த்துட்டேன், என்ன பண்ணணும்னு தெரியல, இதில் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு சொல்லி பார்க்க ரிஷபராசினியர்களுக்கு இப்போ வந்து நீங்கள் நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. அது சொந்தமாக இருந்தாலும் சரிதான். ஏன்னா இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். விஜே ஆர்த்தி விலாக் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பெயர்ச்சி. அதாவது கிரகங்களின் முதல் தலைவன் யார் சொல்லுவோம்னா நம்ம சூரிய பகவானை தான் சொல்லுவோம். அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்திலுமே பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசிக்கும் சில மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி தராரு. முதல்ல வந்து பொதுவாகவே இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து முடிவுகளுக்கும் ஒரு பெரிய காரணம் யாருன்னு தெரியுமா, நம்ம சூரிய பகவான் தான். ஏன்னா அரசு வேலைக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரகர் இவர். அப்படி இருக்கிற ஒரு அரசு வேலைக்கு அனைத்துக்குமே காரகர் நம்ம சூரிய பகவான். ஸோ இந்த டைமில் இந்த மாதம் அதாவது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தான் சூரிய பகவான் வந்து நம்ம கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு வராரு. அப்படி வரும்போது முதல்ல அவர் என்ன மாதிரியான பொதுவான ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்படின்னா, அரசு சம்மந்தப்பட்ட சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகி, பொதுவாக ஒரு பாலம் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு குடிநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் பொதுவான பிரச்சனைகளாக இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்குமே ஒரு முடிவுக்கு வரக்குண்டான அமைப்பை இந்த மாத தொடக்கத்திலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இது எல்லாமேவும் சூரிய பகவானுடைய காரகனால அரசு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவுமேவும் ஒரு தடையாக நிற்கக்கூடாது, அதை முடிச்சிருவோங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரிய பகவானுடைய ஆற்றல்னால முடிச்சிருவாங்க. இன்னொன்று புதிய முடிவுகள், புதிய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. புதிய நிறைய விஷயங்களில் வந்து நம்ம ஆச்சரியப்படும் வகையான நிறைய மாற்றங்களை இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவான ஒரு காரகத்தை வச்சு என்ன பலன்கள் சொல்லி பார்த்துட்டோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு. முதல்ல வந்து சூரிய பகவானுக்கு ஒரு பார்வை, அவர் வந்து 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இப்போ சிம்மராசியில் இருக்கார் அப்படின்னா அவருடைய 7ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்படி அவர் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். அதாவது என்னென்ன பாவகங்கள்னு சொல்லி மாறுபடும். மேசராசிலேருந்து மீன ராசி வரை அந்த மாதிரியான ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு, எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரம் நல்லாயிருக்கும், இல்லை என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் முழுசாக பார்க்கலாம். தொடர்ந்து பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த சூரிய பயிற்சியில் நம்ம மெயினாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆசிரியருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சில உறவுகள்கிட்ட இருந்து விலகி இருக்க வேண்டிய அவசியம் இந்த சூரிய பயிற்சியில் இருக்குது. அது என்ன உறவு, எதனால் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். ரிஷபராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி என்ன ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னா, ரிஷபராசிலேருந்து 4ஆம் அதிபதியாக யார், நம்ம சூரிய பகவான் சிம்ம ராசியில் இருக்கார். அவர் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படின்னா 10ஆம் வீட்டை நம்ம யாராக சொல்லுவோம், தொழில் ஸ்தானமாக சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது ரிஷபராசியை பொறுத்தளவு தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பெரிய ஆற்றலையும், உங்களுக்கு என்னதான் ஒரு அளவு சோர்ந்து போய் இருக்கீங்க, மனசு ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க, ஒரு தெளிவே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுப்பாரு, தெளிவை கொடுப்பார், ஒரு குழப்பத்தை கொடுப்பார். எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியலேங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்கள தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தருவார். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது, உங்கள் வேலையில்
எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குன்னு சொன்னாலும் சரி, இல்லை வேலையில் நான் நிறையா பிரச்சனையை பார்த்துட்டேன், என்ன பண்ணணும்னு தெரியலேன்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, நிச்சயமாக அவர் மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாரு. முக்கியமாக நான் சொல்கிறது அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் இந்த டைமில் வின் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணணும்னு யோசிச்சு பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், உங்களுக்கு தாய் மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம், தாய் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு வரக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா தாய் வழி மூலமாக ஏதாவது ஒரு சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வேலை, அரசாங்க வேலையை பார்க்குறவங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது. சரிங்களா? மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் யார்கிட்ட கவனமாக இருக்கணும், யார்கிட்டருந்து விலகி இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, என்னதான் நம்மளுக்கு தாய் வழி மூலமாக ஒரு வருமானமும் ஆதாயம் வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தாயிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. ஏன்னா தேவையே இல்லாத ஒரு சின்ன சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்டு, இந்த டைமில் அதனால் அவங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போகுதுன்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்பவேவும் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான், ரொம்பவே அம்மாவை மதிப்பீங்கன்னா, அதாவது அவங்களுக்காக என்னன்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பீங்க, எவ்வளோ தியாகனாலும் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு கோபம்னு வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், அது அம்மாவாக இருந்தாலும் உங்களை கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவு நீங்கள் பேசிடுவீங்க. அதனால் உங்கள் தாயிட்ட இருந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். தயவுசெய்து அதை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் என்ன நம்ம வாழ்வியல் பரிகாரம்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, முதல்ல நான் தாயை மதிக்கிறது தான் சொல்லுவேன். அவங்க சொல் பேச்சை கேட்கறது தான் சொல்லுவேன். அவங்கள்ட்ட நீங்கள் விலகியே இருந்தாலும் உங்கள் கோபத்தை அவங்கள்ட்ட காமிக்காமல் இருங்க. ஏதாவது ஒரு வகையில் முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. எந்த ஒரு இடத்துலையுமே அவங்கள விட்டு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம்? முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய நமஸ்காரம் தான் சொல்வேன். சூரியன் வழிபாடு தான் உங்களுக்கு தினமும் முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை தோறும், இல்லை தினமும் கூட பண்ணுங்கள், ரொம்ப நல்லது தான். சரிங்களா? தினமும் கூட பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா தீபாரணை காமிச்சு சூரியனுக்கு வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு. அடுத்து அம்மன் வழிபாடு வெள்ளி செவ்வாய்க்கிழமை தோறும் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்க. எந்த வகையில் மாற்றும் அப்படின்னா, ஒரு வேலையில் கவனமாக இருக்கக்குண்டான அமைப்பு சொன்னீங்களா, அது உடல்நல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரி. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சில உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது, அது மெயினாக எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஹீட்னால தான் வரும், ரிஷபராசினியர்களுக்கு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுணர்வோடு இருங்க. ஏன்னா சூரிய பகவான் எல்லாருடைய ஒரு ஆற்றலையும் ஒரு ஒரு நல்ல சக்தியையும் ஏற்படுத்தி தரார். ஆனாலும் சில விஷயங்களை எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அது நான் சொன்ன விஷயங்களை எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. நான் சொன்ன வாழ்வியல் பரிகாரத்தை பண்ணுங்கள், கடவுள் வழிபாடும் பண்ணுங்கள். உங்களுக்கான ஒரு பெரிய ஆற்றல் நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். ரிஷபராசினியர்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க. அது சொந்தமாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல அவமானத்தை சந்திச்சிருப்பாங்க. சில ராசிக்காரங்க சில பேர்லாம் ஏதாவது வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல மட்டும். ஆனால் நம்ம மட்டும் எப்படி தெரியுமா, எல்லா இடத்துலையும் சொந்தத்துலேயும், அதாவது சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு சோத்துலேயும் அடி வாங்கியாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சொந்தத்துலேயும் அடி வாங்கியாச்சு, வெளியிலையும் அடி வாங்கியாச்சு, நண்பர்கள் மத்தியிலும் அவமானப்பட்டாச்சு, வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற இடத்துலன்னு நிறைய இடத்துல அவமானத்தை பார்த்தாச்சு. அப்படி இருக்கிற உங்களுக்கு இந்த சூரிய பகவான் கௌரவத்தை ஏற்படுத்தி தராரு. ஒரு பெரிய ஒரு கௌரவம் உங்களுக்கு கிடைக்க போகுது நிச்சயமாக. அதனால் நீங்கள் நான் சொன்ன கடவுள் வழிபாடும் வாழ்வியல் பரிகாரம் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.